ஹலோ நண்பர்களே, நான் உங்க மான்வா தமிழன். இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா நம்ம செகண்ட் எபிசோடு தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல போடுற வீடியோஸை நீங்க முன்னாடியே பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா நம்மளோட இயர்லி அக்சஸ் ஸ்குவாட் மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் என்னால இன்னும் மோட்டிவேட்டடா வீடியோஸ் போட முடியும். அண்ட் வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அப்படியே நெக்ஸ்ட் சீன்ல நம்ம ஹீரோ இந்த ஒரு வருஷத்துல என்ன பண்ணிட்டு இருந்தான் அப்படின்றத காட்டுறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து நான் என்னோட எனர்ஜி கோரை மேனிஃபெஸ்ட் பண்ணேன் அண்ட் என்னோட பாடியோட சர்வைவலுக்கு தேவையான எல்லா மார்ஷல் ஆர்ட்ஸையும் என்கிரேவ் பண்ணேன். அதோட நேம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா த என்லைட்மெண்ட் மொபிலிட்டி ஆர்ட், த என்லைட்மெண்ட் பாடி ஆர்ட், த ரேபிட் ஸ்ட்ரைடு அண்ட் கடைசியா இந்த ஆர்ட் வந்து என்னோட லைட்னிங்கை கண்ட்ரோல் பண்ண உதவுது, தி ஒயிட் லைட்னிங் 10 ஃபேஸ் ஆர்ட். சோ ஃபார் இந்த ஆர்ட்ல வந்து நான் 4th ஃபேஸை ரீச் பண்ணிருக்கேன். இப்போ வரைக்கும் எல்லாமே ஸ்மூத்தா தான் போயிட்டு இருக்கு. பட் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கையை யூஸ் பண்ணி கீழே வேற இலைய வேகமா பஞ்ச் பண்றான். அந்த இலை கீழே வியறதுக்கு முன்னாடியே பீது. பட் ஸ்டில் இது இன்னும் இனஃப் கிடையாது அப்படின்றான். அப்ப நம்ம காடு வரான். யங் மாஸ்டர் லீஜோன், உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆகுது. நான் வந்து மார்க்கின் ஸ்குவாட் கார்ட்ல இருந்து வரேன். நான் மெயின் கிளான்ல இருந்து லெட்டர் எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படின்றான். நம்ம ஹீரோ ஓகே என்கிட்ட கொடு அப்படின்றான். நம்ம காடோடைய மனசுக்குள்ள என்னது இது, இவர் ரியலி எனக்கு தெரிஞ்ச யங் மாஸ்டர் லீஜோன் தானா, எங்க அவருடைய வீக் பாடி போச்சு அப்படின்றான். நம்ம ஹீரோ என் கை வலிக்குது சீக்கிரம் கொடு அப்படின்றான். இப்ப ரெண்டு பேரும் ஒரு ஆள்ல உட்கார்ந்து இருக்கானுங்க. நம்ம ஹீரோ அந்த லெட்டர் படிச்சுட்டு சோ எங்க அப்பா கொலாப்ஸ் ஆயிட்டாரு, இப்ப படுத்த படுக்கையா இருக்காரு, ஆனா அவருக்கு எதனால இப்படி ஆச்சுன்னு எதுவும் போட்டு இல்லையே அப்படின்னு கேக்குறான். காட் வந்து தட்ஸ் மோஸ்ட் லைக்லி பிகாஸ் அந்த யான் கிளான்னால தான். யூனோ நம்ம மர்ச்சன்ட் குரூப் வந்து நம்மளுடைய ப்ரொடெக்ஷனுக்காக ப்ரொடெக்ஷன் ஃபீஸ் பே பண்றோம் இல்லையா, அதோட பேமெண்ட்ஸ் வந்து இப்போ ரொம்ப அதிகமாயிடுச்சு அண்ட் இப்போ அது அன்ரிலையபிளா மாறிடுச்சுன்றான். நம்ம ஹீரோ வந்து பட் அந்த யாங் கிளான் பேமெண்ட் இன்க்ரீஸுக்கு ஏதாவது டிசர்விங்கா பண்ணாங்களா அப்படின்னு கேக்குறான். காட் வந்து எதுவுமே இல்ல, அந்த நாய்ங்க எதுவுமே பண்ணல அப்படின்றான். நம்ம ஹீரோ நாய்ங்களா அப்படின்னு கேக்குறான். ஈவன் ரீசென்ட்லி கூட இந்த லிட்டில் டிஃப்டி கிளான் வந்து நம்ம மேல ரிடிகுலஸான ட்ரேட் டாக்ஸ் இம்போஸ் பண்ண ட்ரை பண்ணாங்க. அதுக்கு அந்த யாங் கிளான் கிட்ட ஹெல்ப் கேட்டதுக்கு அதுக்கு அவனுங்க ஏதாவது சீரியஸ் இஷ்யூ இருந்தது அப்படின்னா நாங்க யூனா மெர்ச்சன்ட் குரூப்போட மெயின் கிளான் கிட்ட தான் பேசுவோம்னு சொல்லிட்டு அவனுங்க வேற எதுவுமே பண்ணல. எங்க கார்டு கேப்டனால கூட ஈவன் எதுவும் பெருசா பண்ண முடியல பிகாஸ் நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறது யாங் கிளானை பத்தின்றான். நம்ம ஹீரோ வந்து யாங் யூ, இவனை பத்தி நான் இதுக்கு முன்னாடி கேள்விப்பட்டிருக்கேன். இவன் ஜியான்ஜூல வெல் நோன் ஃபிகர் தான். என்ன மாதிரி ஒருத்தனுக்கு அவனை பத்தி தெரிஞ்சிருக்கு அப்படின்னா அவன் அட்லீஸ்ட் கொஞ்சமா ஸ்ட்ராங்கா தான் இருக்கணும். அவன் கண்டிப்பா இந்த மாதிரி மெர்ச்சன்ட் குரூப்ஸ்லாம் வந்து அவனுக்கு கீழே தான் அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணிட்டு இருப்பான். ஐ சி. சோ நான் ஜஸ்ட் அந்த யாங் கிளானை டீல் பண்ணிட்டா எவ்ரிதிங் வந்து ரிசால்வ் ஆயிடுமா அப்படின்னு கேக்குறான். நம்ம காடோடைய மனசுல டீல் பண்ண போறியான்னு சொல்லிட்டு இன்னொரு குரூஷியலான ரீசனும் வந்து உங்க அப்பாவோட கொலாப்ஸுக்கு பின்னாடி இருக்கு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உங்க அப்பா முன்னாடியே செகண்ட் யங் மாஸ்டரும் தேர்ட் யங் மாஸ்டர் வந்து ஸ்வாட் ஃபைட் பண்ணாங்க, ரியல் ஸ்வாட யூஸ் பண்ணி ஃபைட் பண்ணாங்க. அதை அவர் பார்த்த உடனே அவர் கொலாப்ஸ் ஆயிட்டாரு அப்படின்றான். நம்ம ஹீரோ வந்து அவர் கோவத்துல கொலாப்ஸ் ஆயிட்டாருன்னு மட்டும் சொல்லிடாதன்றான். அதுக்கு காட் வந்து தட்ஸ் கரெக்ட், அவனுங்க எப்பயுமே இப்படிதான் பண்றானுங்கன்றான். நம்ம ஹீரோ அவன் தலையில கை வச்சுட்டு எப்படி அவனுங்க மெர்ச்சன்ட் குரூப் லீடர் முன்னாடியே ஃபைட் பண்ணுவானுங்க, அதுவும் வந்து ஸ்வாட் ஃபைட், என்னால நம்பவே முடியல அப்படின்றான். அதுக்கு காட் வந்து நீங்க கவலைப்பட தேவையில்ல, உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது பிகாஸ் ஒன்ஸ் இந்த மேட்டர் ரிசால்வ் ஆன உடனே அப்படின்னு சொல்ல வரான். நம்ம ஹீரோ அவனை நடுவுலயே ஸ்டாப் பண்ணிட்டு இன்னும் அவனுங்க பண்றதெல்லாம் பார்த்துக்கிட்டு என்னால ஜஸ்ட் இங்க சும்மா உட்காந்துருக்க முடியாது. காட் வந்து என்ன அப்படின்றான். நம்ம ஹீரோ வேகமா இருந்து இந்த லெட்டரை நீயே வச்சுக்கோ, நான் வந்து குரூப்புக்கு திரும்ப வரேன் அப்படின்றான். அப்படியே நெக்ஸ்ட் சீன்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த காட் வந்து மெயின் கிளானுக்கு வந்துடுறான். இப்போ அவனுடைய ஸ்குவாட் மெம்பர்ஸை பார்த்து சொல்றான், யங் மாஸ்டர் வந்து கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆயிட்டாரு, அவர் வந்து இப்ப பர்ஃபெக்டான மார்ஷல் ஆர்டிஸ்டா மாறிட்டாரு, அவரோட பாடியும் வந்து அமேசிங்கா மாறிடுச்சு அப்படின்றான். இது எல்லாத்தையும் அவனுங்க கேட்டுட்டு டப்புன்னு சிரிக்க ஆரம்பிக்கிறானுங்க. இன்ஃபேமஸ் யங் மாஸ்டர் லீஜோன் வந்து மார்ஷல் ஆர்டிஸ்டா, அந்த குட் ஃபார் நத்திங்கா. இன்னொருத்த வந்து நீ அவர் சடனா ஏதாவது பெட்ரூம் டெக்னிக் மாஸ்டர் பண்ணிட்டாருன்னு சொல்றியான்னு கேக்குறான். அவன் பக்கத்துல உள்ளவன் அந்த வீணா போனவன் மார்ஷல் ஆர்டிஸ்ட் அப்படின்னா தென் நான் கண்டிப்பா லெஜெண்டரி மார்ஷல் மாஸ்டர். கமான், நீ ஜோக் பண்ண போற அப்படின்னா அட்லீஸ்ட் கொஞ்சமாவது எஃபோர்ட் போடு. ஈவன் நீ வைஸ் கேப்டனுக்கு லவர் இருக்குன்னு சொல்லியிருந்தா கூட கொஞ்சமாவது பிலீவபிளா இருக்கும் அப்படின்றான். அப்ப டப்புன்னு வைஸ் கேப்டன் அவன் பின்னாடி வந்து சோ யங் மாஸ்டர் லீஜோன் வந்து ரீலி அவருடைய ஹெல்த்தை ரீகெயின் பண்ணிட்டாரு. அப்படியே அவன் தலையை பிடிச்சிட்டு யங் மாஸ்டர் லீஜோன் வந்து ஆஸ் அ மார்ஷல் ஆர்டிஸ்டா அவருக்கு சின்ன வயசுல இருந்தே வந்து குட் பிசிக் இருந்தது. சோ எப்ப யங் மாஸ்டர் வந்து மெயின் கிளானுக்கு வர போறான்னு சொன்னாருன்னு கேக்குறான். அதுக்கு அவன் வந்து எனக்கு ஷோரா தெரியல, பட் அவர் வராருன்னு மட்டும் எனக்கு தெரியும்ன்றான். அதை அவன் சொல்லி முடிக்கும் போதே யங் மாஸ்டர் லீஜோன் வந்துட்டாரு அப்படின்னு சொல்றானுங்க. அவன் வந்து ஐ கெஸ் இப்பதான் நினைக்கிறான்றான். வைஸ் கேப்டன் வந்து சரி வாங்க நம்ம யங் மாஸ்டர் லீஜோனை போய் கிரீட் பண்ணுவோம் அப்படின்றான். பின்னாடி உள்ளவன் அந்த குட் ஃபார் நத்திங்க நம்ம ரியலி கிரீட் பண்ணுமா அப்படின்னு கேக்குறான். வைஸ் கேப்டன் வந்து நம்மளுக்கு யாரு சாப்பாடு போடுறான்றத மறந்துடாதீங்க, பேசினது போதும் வாங்க அப்படின்றான். நம்ம ஹீரோ வந்து அப்படியே வெளில நிக்கிறான். அந்த இடத்தெல்லாம் பார்த்துட்டு இது இன்சைன், யூனா மெர்ச்சன்ட் குரூப் வந்து நான் கேள்விப்பட்ட வரைக்கும் பெருசுன்னு எனக்கு தெரியும், பட் ஆக்சுவலி இந்த ஸ்கேல்ல இருக்கும்னு என்னால நம்பவே முடியல. இந்த லீஜூன் வந்து ஜஸ்ட் ஒரு நார்மல் லைஃபை வாழல, அவன் பிராக்டிகலி பிறக்கும் போதே சில்வர் ஸ்பூன்ல பிறந்திருக்கான்றான். அப்படியே அவனோட மெய்டை பார்த்து நான் இமிடியட்டா போய் ஃபாதரை பார்க்க போறேன், சோ நீங்க ரெண்டு பேரும் போய் ரெஸ்ட் எடுங்க அப்படின்றான். அவளுங்களும் ஓகேன்னு சொல்லிட்டு போயிட்டாளுங்க. நம்ம ஹீரோ வந்து பை த வே ஏன் ஒரு சிங்கிள் பர்சன் கூட என்ன வெல்கம் பண்ண வரல அப்படின்றான். அப்போ வந்து பாத்தீங்கன்னா டப்புன்னு எல்லாரும் லைனா வந்து நிக்கிறானுங்க. யங் மாஸ்டர் லீஜோன் சேஃபா ரிட்டர்ன் ஆனதுக்கு கங்க்ராச்சுலேஷன் அப்படின்றானுங்க. நம்ம
உங்க தலைவன் வந்து நான் காட் ஸ்குவாடோட வைஸ் கேப்டன் ஹான், நீங்க ஆல்மோஸ்ட் அன்ரிகனைசபிளா மாறிட்டீங்க, நீங்க ஹெல்த்தியா இருக்கிறத பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்றான். அவனுடைய டீம்மேட் வந்து வைஸ் கேப்டன் உங்களுக்கு கொஞ்சம் கூட பிரைடே இல்ல, அவன் ஆல்வேஸ் உங்களை கீழ் நோக்கி தான் பார்த்தான், ஏட் திருப்பியும் அவன் முன்னாடி போய் நீங்க அசிங்கப்பட போறீங்க அப்படின்றான். பட் நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா அவனுக்கு நினைச்சதுக்கு ஆப்போசிட்டா அவனோட கையை சேர்த்து என்ன மாதிரி ஒரு ட்ரபிள் மேக்கரை நீங்க வெல்கம் பண்ணதுக்கு எல்லாருக்கும் ரொம்ப நன்றி அப்படின்றான். இது எல்லாரும் கேட்ட உடனே ஷாக் ஆயிட்டானுங்க. அவரு நம்மள திருப்பி கிரீட் பண்ணிட்டாரா, இந்த குட் ஃபார் நத்திங்கா, அந்த கார்டு வந்து அவர் சேஞ்ச் ஆயிட்டாருன்னு உங்கள்கிட்ட நான் முன்னாடியே சொன்னல அப்படின்றான். அவன் பக்கத்துல உள்ளவன் அவர் ரியலி சேஞ்ச் ஆயிட்டாரா, ஃபீல்ஸ் லைக் நான் ஏதோ ஸ்ட்ரேஞ்சர் ஹவுஸ்ல இருக்கிற மாதிரி இருக்கு, அண்ட் அவர் இப்ப எனிமி மாதிரி தோணல பட் ஃப்ரெண்ட் மாதிரி ஃபீல் ஆகுது அப்படின்றான். இப்போ வந்து அவங்க எல்லாரும் உள்ள போறாங்க. வைஸ் கேப்டன் வந்து நான் ஆல்ரெடி உங்க அப்பா கிட்ட நீங்க விசிட் பண்ண போறீங்கன்னு இன்ஃபார்ம் பண்ணிட்டேன்றான். நம்ம ஹீரோ நன்றி அப்படின்றான். அப்போ அவன் பின்னாடி ஒருத்தன் வரான். வெல் யார் இது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மேல கை போட்டு இது வந்து நம்ம பர்வர்ட் லீஜூன் தானே அப்படின்றான். இவன் வேற யாரும் இல்ல, இந்த யூனோ மெர்ச்சன்ட் குரூப்போட தேர்ட் சன் லீஜா. அவன் நம்ம ஹீரோவை பார்த்து உன்னோட எக்ஸ்பிரஷன்ஸை பார்க்கும்போது நீ கம்ப்ளீட்டா டிஃபரெண்ட் பர்சன் மாதிரி இருக்க, ஈவன் நீ என்னை பார்த்து முறைக்க கூட ஆரம்பிச்சிட்டேன்னு சொல்லிட்டு அவன் கையை அழுத்துறான். நம்ம வைஸ் கேப்டன் மனசுல சிச்சுவேஷன் பார்க்க பேடா இருக்கு, தேர்ட் யங் மாஸ்டர் வந்த உடனே ஃபர்ஸ்ட் யங் மாஸ்டரை போட்டு அடிக்க போறாருன்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு அவன் தேர்ட் யங் மாஸ்டரோட கையை பிடிச்சிட்டு நீங்க ரெண்டு பிரதரும் ரொம்ப நாள் கழிச்சு ஃபைனலா ரீயூனைட் ஆவறீங்க, நீங்க ரெண்டு பேரும் பார்த்து பேசுறதுக்கு ரொம்ப ஆவலா இருப்பீங்கன்னு புரியுதுன்றான். அப்ப தேர்ட் யங் மாஸ்டர் வந்து டப்புன்னு அவன் கையை தட்டி விட்டு அவனை அடிச்சுட்டு நீ யாருன்னு உன்னை நினைச்சிட்டு இருக்க, எப்படி நீ என்னோட பர்மிஷன் இல்லாம என் பாடியை தொடலாம் அப்படின்றான். அப்படியே நம்ம ஹீரோவை பார்த்து இந்த குட் ஃபார் நத்திங்க டீல் பண்றது மட்டும் போதாது போல, நான் வைஸ் கேப்டன் நீயும் என்ன கீழ் நோக்கி பார்க்க ஆரம்பிச்சிட்டியா, நான் வந்து உனக்கும் அவன் கூட சேர்ந்து லெசனை டீச் பண்ணணும்னு நினைக்கிறேன், சோ அதுக்கப்புறம் அவன் இந்த மாதிரி கண்ணை வச்சுட்டு என்ன பார்க்க மாட்டான் அப்படின்றான். நம்ம ஹீரோ வந்து தேர்ட் பிரதர் அப்படின்றான். அவன் என்ன அப்படின்னு கேட்கறான். நம்ம ஹீரோ வந்து வேகமா அவன் கண்ணத்துல அடிக்கிறான். அதை அவன் வாங்கின உடனே கீழே விழுறான். வைஸ் கேப்டன் ஆச்சரியமா பார்க்கறான். தேர்ட் பிரதர் வந்து வாட் தி ஹெல் அப்படின்றான். நம்ம ஹீரோ அவனை கூப்பிட்டு நான் வரும்போது இங்க ரொம்ப எக்ஸைட்டா வந்தான்னு சொல்லிட்டு அவனுடைய தோள்பட்டையை பிடிச்சி நசுக்கிறான். அவன் வலியை தாங்க முடியாம இன்சைன் பேஸ்டர்ட் அப்படின்னு கத்துறான். நம்ம ஹீரோவும் இன்சைன் பேஸ்டர்ட்னு சொல்லி சிரிச்சிட்டு நீ வந்து என்ன பிக் பிரதர்னு கூப்பிடணும்ன்றான். அப்படியே நெக்ஸ்ட் சீன்ல எல்லா காட்ஸும் வந்து கூட்டமா வெளில நிக்கிறத காட்டுறாங்க. அப்ப நம்ம யூனோ மெர்ச்சன்ட் குரூப்போட செகண்ட் யங் மாஸ்டர் வரான். அது அப்பாவோட ரூம் ஆச்சு, இங்க எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேக்குறான். அதுக்கு வைஸ் கேப்டன் வந்து ஃபர்ஸ்ட் யங் மாஸ்டருக்கும் தேர்ட் யங் மாஸ்டருக்கும் ஆர்கியூமெண்ட் போயிட்டு இருக்கு, அதை நாங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்றான். செகண்ட் பிரதர் மனசுல தேர்ட் பிரதர் தான் வந்து ஃபர்ஸ்ட் பிரதரை திருப்பி ஹராஸ் பண்ணிட்டு இருப்பான், நீங்க இன்ஸ்டன்டா அவங்களை ஸ்டாப் பண்றது பதிலா ஏன் இங்கே நிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓல்டர் பிரதர் அப்படின்னு ரூமுக்குள்ள ஓடி வரான். அப்ப நம்ம ஹீரோ தேர்ட் பிரதரோட கண்ணத்தை கிள்ளிக்கிட்டு அமைதியா இரு, நம்ம அப்பா ரூமுக்கு முன்னாடி இருக்கோம், அப்படியே திரும்பி செகண்ட் பிரதர் அப்படின்றான். செகண்ட் பிரதர் அப்படியே ஃப்ரீஸ் ஆயிட்டான். இப்ப அப்படியே டேபிள்ல உட்காந்துட்டு நம்ம ஹீரோவை பார்த்து நான் நீ திரும்பி வந்துட்டதா கேள்விப்பட்டேன், உன்னை பார்க்க குட் ஹெல்த்ல இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்றான். நம்ம ஹீரோ அவன் கையை பார்த்துட்டு ஆமா இப்ப நான் நல்லா இருக்கேன், தேர்ட் பிரதர் தானே உனக்கு இந்த மாதிரி பண்ணா அப்படின்றான். செகண்ட் பிரதர் சீரியஸா ஒண்ணும் இல்ல அப்படின்றான். பட் நம்ம ஹீரோ பட்டார்னு அவன் கண்ணத்துல ஒன்னு விட்டு எப்படி நீ உன்னோட ஓல்டர் பிரதருக்கு அகேன்ஸ்டா சோட நீட்டுவ, உனக்கு அடிதானே கேக்குதுன்னு சொல்லிட்டு அடிக்கிறான். தேர்ட் பிரதர் வந்து அடி வாங்கிக்கிட்டே ஓகே எனக்கு புரியுது, மனசுக்குள்ள இந்த லீஜூன் வந்து என்ன அடிக்கிறான், அவன் எப்பயுமே ரொம்ப வீக்கா தானே இருந்தான் அப்படின்றான். நம்ம செகண்ட் பிரதரும் தேர்ட் பிரதரை பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் பிரதர் கிட்ட இருந்து செமையா அடி வாங்கியிருக்கான், அவன் பாஸ்ட்ல ஃபர்ஸ்ட் பிரதருக்கு என்ன பண்ணானோ அது இப்ப ஆப்போசிட்டா நடக்குது. அப்படியே நம்ம ஹீரோவை பார்த்து சேஃப் ஹவுஸ்ல ஏதாவது அச்சான்னு நீ பாக்கிறதுக்கு அப்படியே கம்ப்ளீட்டா டிஃபரெண்ட் பர்சன் மாதிரி இருக்க அப்படின்றான். நம்ம ஹீரோ உட்காந்துட்டு ஹோ அப்படியா உனக்கு நல்ல கண்ணு இருக்குன்னு சொல்லிட்டு அவன் முன்னாடி உள்ள பேப்பர் ஸ்க்ரோல பார்த்துட்டு இதெல்லாம் என்னது அப்படின்னு கேக்குறான். செகண்ட் பிரதர் வந்து நாளைக்கு நடக்க போற கான்ஃபரன்ஸ்ல நான் எடுத்துட்டு போக வேண்டிய எம்ப்ளாயி லிஸ்ட் அப்படின்றான். நம்ம ஹீரோ வந்து எம்ப்ளாயிஸோட லிஸ்டா நான் வந்து இந்த டாக்டரை யாரு ரெக்கமெண்ட் பண்ணாங்கன்னு பார்க்கணும்னு சொல்லிட்டு தேடுறான். பட் ஐ கெஸ் இதுக்கப்புறம் அது இம்பார்ட்டன்ட் கிடையாது, இருந்தாலும் பார்ப்போம்னு சொல்லிட்டு பார்க்கறான். சோ இந்த லிஸ்ட்ல இருக்கிற முக்காவாசி பேரை ரெக்கமெண்ட் பண்ணது ஃப்ரண்ட் கேட் கார்ட்ஸோட வைஸ் கேப்டன் ஆன யாங் ஹூ. ஓ இது அவன் தான் சொல்லி சிரிச்சிட்டு செகண்ட் பிரதர் தேர்ட் பிரதரையும் கூட்டிட்டு உங்க ரெண்டு பேர்ல யாராவது வந்து அந்த யாங் கிளானுக்கு ஒர்க் பண்றீங்க அப்படின்னா இப்பயே என்கிட்ட சொல்லிடுங்க அப்படின்றான். அவனுங்க ஆச்சரியமா பார்த்துட்டு செகண்ட் பிரதர் வந்து நீ எப்படி இந்த மாதிரி திங்க் பண்ற, அதுக்கு பாசிபிளே கிடையாதுன்றான். தேர்ட் பிரதரும் வந்து ஆமா இது ரிடிகுலஸ், மத்த கிளான் மெம்பர்ஸ் நம்ம பிசினஸ் டேக் ஓவர் பண்றத பாக்கிறதுக்கு பதிலா நான் சாகிறதே மேல், யூனோ மெர்ச்சன்ட் குரூப்போட பிரஷியஸ் பிசினஸ்லாம் நம்ம ஃபாதர் ஹார்ட் ஒர்க் பண்ணி பில்ட் பண்ணது அப்படின்றான். செகண்ட் பிரதரும் ஆமா அப்படின்றான். நம்ம ஹீரோ வந்து கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, மனசுக்குள்ள அப்படின்னா நான் இவங்களை கொல்ல தேவையில்ல. தென் நாளைக்கு நடக்க போற கான்ஃபரன்ஸ்ல கிளானோட ஐரப்ஸும் வந்து அட்டன் பண்றாங்களா அப்படின்னு கேக்குறான். அதுக்கு செகண்ட் பிரதர் ஆமான்றான். நம்ம ஹீரோ வந்து ஐசி இன் தட் கேஸ் நானும் வந்து அட்டன் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான். செகண்ட் பிரதர் வந்து எங்க போற அப்படின்றான். நம்ம ஹீரோ வந்து நான் ஃபாதரை பார்க்க போறேன்னு சொல்லிட்டு போயிட்டான். செகண்ட் பிரதர் வந்து இன்னும் அந்த ஆச்சரியத்திலேயே என்னதான் அந்த சேஃப் ஹவுஸ்ல ஆச்சு அப்படின்றான். நம்ம தேர்ட் பிரதர் வந்து அவன் முடிய பிடிச்சி ஈத்துக்கிட்டே நானும் வந்து ஜியான்ஜு மவுண்டன்ல உள்ள சேஃப் ஹவுஸுக்கு போறேன் அப்படின்றான். அப்படியே நம்ம ஹீரோ அவன் ஃபாதர் ரூம் கிட்ட போறான். அவனை உள்ள போக சொல்றாங்க. இவன் தான் வந்து யூனோ மெர்ச்சன்ட் குரூப்போட லீடர் அண்ட் நம்ம ஹீரோவுடைய ஃபாதர். அவன் நம்ம ஹீரோவை பார்த்து நீ வந்துட்டியா, வெளியில என்ன அங்க சத்தம் அப்படின்றான். நம்ம ஹீரோ ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு வெல் நான் வந்து உங்களுடைய ஸ்ட்ரெஸ்னால தான் நீங்க படுத்த படிக்கையா இருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன் அப்படின்றான். அதுக்கு அவனும் வந்து ஆமா நான் எப்பயுமே வந்து ஸ்ட்ரெஸ்ல தான் இருந்தேன், பட் இப்போ வந்து என்னோட ஓல்டு பாடியால அதை ஹேண்டில் பண்ண முடியல. அப்படியே நம்ம ஹீரோவோட கண்ணத்தை தொட்டுட்டு நீ ரியலி ரொம்ப சேஞ்ச் ஆயிட்ட, உன்னோட ஃபேஸ் இப்ப பாக்கிறதுக்கு ரொம்ப டிஃபரெண்டா இருக்கு, நீ ரியலி லீஜூனா, நீ நல்லா இருக்கிறத பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்றான். நம்ம ஹீரோ வந்து எஸ் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள ஸ்ட்ரேஞ்ச்
சேஞ்ச். நான் வந்து என்னோட பாஸ்ட் லைஃப்ல பேரண்ட்ஸ் இல்லாம க்ரோ ஆனேன். சோ எனக்கு வந்து ஃபாதர் எப்படி இருப்பாங்கன்னு எனக்கு தெரியாது. பட் லீ ஜுன் ஹூன் மெமரியில அவனுடைய ஃபாதர் வந்து அவனுக்கு ரியலி கிரேட் அண்ட் பிக் பர்சன். அப்படியே அவர் கையை பிடிச்சிட்டு எப்படி அவரு இந்த நிலைமைக்கு வந்தாரு ஃபாதர் அப்படின்னு கூப்பிட்டு, நீங்க கவலைப்படாதீங்க, ஜஸ்ட் உங்களுக்கு எது ஸ்ட்ரெஸ் கொடுத்ததோ அதை நம்ம எலிமினேட் பண்ணிட்டா போதும், நான் எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணிக்கிறேன், சோ நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்றான். அவனுடைய ஃபாதர் வந்து எலிமினேட்டா அப்படின்னு கேக்குறான். நம்ம ஹீரோ கன்னிங்கான சிரிப்பை சிரிச்சிட்டு, ஒன்னும் இல்ல நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்றான். அவனுடைய ஃபாதர் மனசுக்குள்ள ஏன் அவன் இந்த மாதிரி சிரிக்கிறான் அப்படின்றான். அப்படியே நெக்ஸ்ட் டே வருது. யூனா மெர்ச்சன்ட் குரூப்போட கான்ஃபரன்ஸ் ஆரம்பிக்குது. அங்க வந்து அந்த யாங் கிளானோட மார்ஷல் மாஸ்டரான யாங்கு உட்கார்ந்திருக்கான். அவன் பின்னாடி உள்ளவன் அவன் கிட்ட வந்து ஸ்குவாட் லீடர், அவன் இந்த குரூப்போட எல்டஸ்ட் சன் தானே, அவன் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படின்றான். அவன் நம்ம ஹீரோவை பார்த்து சிரிச்சிட்டு, ஐ கெஸ் அவன் இந்த குரூப்ல எந்த பொசிஷன்ல இருக்கான்னு நினைச்சு கவலைப்படுறான்னு நினைக்கிறேன்றான். அப்படியே நம்ம செகண்ட் பிரதர் எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுட்டு, உங்க யாருக்காவது ஏதாவது டிஃபரெண்ட் ஒப்பீனியன் இருக்கா, அப்படி இல்லனா நெக்ஸ்ட் இதுக்கு போலாம் அப்படின்றான். அதை அவன் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள ஸ்குவாட் கேப்டன் வந்து எனக்கு இருக்கு, நான் வந்து ஃபர்ஸ்ட் கிங் மாஸ்டருக்கு அவர் வந்ததுல இருந்து ஸ்டில் எந்த ஒரு காடும் இல்ல அப்படின்னு கேள்விப்பட்டேன், அதனால எனக்கு தெரிஞ்ச ஒருத்தனை நான் ரெக்கமெண்ட் பண்ணலான்னு இருக்கேன்றான். அங்க உட்கார்ந்து இருக்கணுங்க, தேங்க் குட்னஸ் இந்த யூனா மெர்ச்சன்ட் குரூப்ல ஆல்ரெடி பாதி பேர் வந்து யாங் கிளானை சேர்ந்த பீப்புளா தான் இருக்கானுங்க. பட் ஸ்டில் அவனுக்கு எப்ப ஸ்டாப் பண்ணணும்னு தெரியலன்றான். பக்கத்துல உள்ளவன் வாய மூடு அப்படின்றான். அப்ப ஸ்குவாட் கேப்டன் வந்து வாட், நான் ஏதாவது தப்பா சொல்லிட்டேனான்னு கேட்டு அவன் கையில உள்ள கிளாஸை உடைச்சிட்டு, என்னோட ஹேண்ட் ஸ்லிப் ஆயிடுச்சு, மை பேட் அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்டு, யாருக்காவது என்னோட சஜஷன்ல ஏதாவது ப்ராப்ளம் இருந்தா சொல்லுங்க, யாருக்கும் இல்லனா அப்படின்னு சொல்ல வரான். அப்ப நம்ம ஹீரோ வந்து எனக்கு இருக்கு அப்படின்றான். எனக்கு வந்து கம்ப்ளைண்ட் இருக்கு, நானும் வந்து ஒரு சஜஷனை மேக் பண்ணும், ஸ்குவாட் லீடர் ஹாங்குயை நான் ஃபயர் பண்ணலாம்னு சஜஸ்ட் பண்றேன்னு சொல்லிட்டு அவன் முன்னாடி போய் கை காட்டுறான். அதையெல்லாம் ஆச்சரியமா பாக்குறானுங்க. பின்னாடி உள்ள ஒருத்தன் குட் ஜோக் அப்படின்றான். அவன் பக்கத்துல உள்ளவன், இந்த மெர்ச்சன்ட் குரூப்போடைய செக்யூரிட்டிக்கு எங்க ஸ்குவாட் லீடர் எவ்வளவு கேர் பண்றாருன்னு தெரியுமான்றான். அப்ப ஸ்குவாட் லீடர் வந்து, நீ என்ன ஃபயர் பண்ண போறியா, ஐ திங்க் நீ சேஃப் ஹவுஸ்ல ரொம்ப நாள் இருந்ததுனால மறந்துட்டேன்னு நினைக்கிறேன், பட் இது சம்திங் நீ ஈஸியா சொல்றது கிடையாதுன்றான். நம்ம ஹீரோ வந்து அப்படியான்னு கேட்டு அவன் கையை வேகமா ஓங்கி தரையில பஞ்ச் பண்றான். ஐ திங்க் உனக்கு கொஞ்சம் இன்ஃப்ளூயன்ஸ் கிடைச்ச பிறகு நீ தான் மறந்துட்டேன்னு நினைக்கிறேன், இந்த யூனா மெர்ச்சன்ட் குரூப் வந்து எனக்கு சொந்தம் அப்படின்றான். வீடியோ ஃபுல்லா பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம லைக் பண்றீங்க, கமெண்ட் பண்றீங்க, ஷேர் பண்றீங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்றீங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.